சொல்லுமா. அது வந்து அம்மா இதோ வருணே வந்துட்டாரே. வருண் கிட்டயே நீங்க கேளுங்க. இப்ப கூட நான் வந்தது வருணுக்கு தெரியாது. முன்னாடியே சொன்னா வேண்டான்னு சொல்லுவான். அதனாலதான் அப்படியே கேஷுவலா வந்துட்டேன். அம்மா இது சாராமா. இவங்க என் கூட அப்ராட்ல ஃபேஷன் டிசைனிங் படிச்சாங்க. மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓஹோ, என்ன இவ நம்மள ஃப்ரெண்ட் இன்ட்ரோ பண்றான். மேடம், ஒருவேளை வருண் சார் அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட் உங்களை மீட் பண்ண வராங்கன்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணா இருக்குமோ? ஆ, வருண் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். ஆண்டி, நானும் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் கடையில இருக்குமோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணேன். நல்ல வேலை, நம்ம வீட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். ஆமா, உன் ஃபேமிலில எங்க இருக்காங்கம்மா? நானும் அம்மாவும் மட்டும்தான் ஆண்டி. அப்பா அம்மா டிவோர்ஸ்ட். அம்மா சிங்கிள் மதரா தான் இருக்காங்க. ம். அம்மாவும் அப்பாவும் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. நானும் அம்மாவும் நியூயார்க்ல தான் இருந்தோம். உங்களை மீட் பண்றதுக்காக தான் நான் நியூயார்க்ல இருந்து இங்க இந்தியாக்கே வந்தேன். ஐயோ போச்சு, சொதப்பிட்டாளே. அம்மா, ஆக்சுவலா நம்ம ஷாப்பை யூஎஸ்ல ஓபன் பண்ணோன்னு சாரா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. அந்த விஷயத்துல தான் அன்னைக்கு கடைக்கு வரதா இருந்தா, ஆனா மிஸ் ஆயிருச்சுமா. ஆமா, நம்ம கல்ச்சருக்கு யூஎஸ்ல தனி ஃபேன் பேஸே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கடையோட பிரான்ச்சை யூஎஸ்ல ஓபன் பண்ணா கண்டிப்பா நமக்கு நல்ல ரீச்சே இருக்கும். அது மட்டும் இல்ல ஆண்டி, நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல சாரி சேல்ஸ் போன வருஷத்தோட இந்த வருஷம் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம அண்ணாமலை சில்க்ஸ் 25th இயர் செலிப்ரேஷன்ஸ்க்கு ஐடியாஸ் பிரசன்டேஷன் பண்ண நாளைக்கு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். நீயும் வந்து உன்னோட ஐடியாஸை பிரசன்ட் பண்ணலாமே. ஷூர் ஷூர் ஆண்டி. நம்ம கடையோட பிரான்ச்சை யூஎஸ்ல ஓபன் பண்ணா கடைக்கு ஒரு ப்ரமோஷனா தான் இருக்கும். உன்னோட ஐடியா நல்லா இருக்குமா? இதுக்கான வேலைய கண்டிப்பா பாப்போம். அம்மா, எனக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. நான் ரூமுக்கு போறேன். ம். பாய் ஆண்டி. பாய் பாய் பாய். ஜமீலா, விருந்துனா இதுதாண்டி விருந்து. ஓடுறது, பறக்கிறது, தாவறது, நீந்துறதுன்னு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு செம்ம பொடிதான். அண்ணாமலை, நீயும் உட்காருமா, சாப்பிடலாம். இல்லண்ணே, எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏன் கையால பரிமாறுறதுதான் எனக்கு சந்தோஷம். ஆண்டி, ஒரு நிமிஷம். நீங்க உட்காருங்க, நான் பரிமாறேன். நீங்க இன்னைக்கு என்னோட கெஸ்ட், நான் பரிமாறுறதுதான் சரி. அப்போ நீங்க எங்களை கெஸ்டா தான் பாக்குறீங்களா? நான் பரிமாறேன், நீங்க உட்காருங்க. உட்கார். போதும் போதும். அது அது வெனிலா, நீயும் உட்காருமா, சாப்பிடலாம். பரவாயில்ல ஆண்டி. அதான் எல்லாருக்கும் பரிமாறிட்டியே, உட்காரு. சாப்பிடு. உட்கார்றேன். அங்க இருக்கு பாரு. பாத்து பாத்து
இந்தா தண்ணி குடி. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா? போதும். சாப்பிடு. கனவுல நடந்ததே நிஜத்திலும் நடக்குது. வான்மதி ரொம்ப லக்கிடி. ஏய், நான் கனவு கண்டதெல்லாம் அப்படியே நடக்குதுடி. அப்போ நான் நினைச்ச மாதிரியே இந்த வீட்டுக்கு மருமகளா வருவேன் போலே. என்னாச்சுமா? இல்ல ஆண்டி, வீடு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் வாழ்றதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்ல. பா, எவ்வளவு பெரிய பங்களா, அதுவும் பீச் வியூல, அரண்மனை மாதிரி. எவ்வளவு லக்ஸரியா இருக்கு. ஐ லைக் இட் சோ மச் ஆண்டி. ஆண்டி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது அக்கா வந்து இப்படி கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒண்ணா இவ்ளோ பெரிய வீட்ல சந்தோஷமா வாழறது பெரிய குடுப்பனைன்னு சொல்ல வந்த ஆண்டி. ஆமா, அதான் நான் சொல்ல வந்தேன்.